ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு விஸ்கர் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அப்போ தான் வந்து பேக்கிங் சோடா ஆக்டிவேட் ஆகும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர்னால் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும், ஃப்ளோயிங்காக இருக்கணும். அந்த தயிரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த தயிர் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் சோடா வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா நுர வர ஆரம்பிக்கும். அந்த பேக்கிங் சோடா வந்து நல்லா பொங்கி வரும்போது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்துட்டு ஒரு திக்கான தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். ஸோ பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போது ஒரு இரும்பு கல் சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊத்தப்பம் ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி ஊற்றிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, குடமிளகா, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது மேலேயே லைட்டாக உப்பு தூவி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிடும்போது இந்த காய்கறிலையும் அப்போ தான் உப்பு இருக்கும். சேர்த்துட்டு சுற்றி ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். நீங்கள் ஊற்றிட்டு இந்த டாப்பிங்லாம் வச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுலேருந்து பபிள்ஸ் வர்றது தெரியும். அந்த மாதிரி இருக்கப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. 2 பக்கமும் வந்ததும் அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுலையும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் ஸ்பைஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா இதுவே நல்லா காரமாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.